ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்க தான் வெள்ளங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். எப்போயுமே நம்ம நைட் ட்ராவல் தான் பிளான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பகலை விட நைட்டில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெயிலில் நீங்கள் பகல் ஏறின நேரம் ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நைட்டு ஏறிட்டு பகலில் இறங்குற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது இது ஃபஸ்ட் டைம் தான். ஒரு வழியாக நம்ம வெள்ளை விநாயகர் இருக்கிற அந்த கோயில் வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு மலை முடிச்சதாக அர்த்தம். இங்கேயுமே உங்களுக்கு கடைகள் இருக்குது. உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு தேவையான ஜூஸோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்குது. வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக இங்கேருந்து போகலாம். அப்படியே பாருங்கள், இந்த மார்னிங் சன்ரைஸை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் நைட்டில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மார்னிங் சன்ரைஸை நம்ம பாது மலையிலேயோ எங்கேயோ ஒன்று கண்டிப்பாக பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும். இதோ இங்கே பார்க்குறது நம்ம பீமன் கலியுருண்டுன்னுவாங்க. பஞ்ச பாண்டவருக்கான பீமன் கலியுருண்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. இது கடந்து நம்ம இன்னும் பாதி தூரம் போகணும். அவ்வளோதாங்க, நம்ம அது கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இதை நம்ம கடந்து போகணுன்னா கீழே நம்ம அந்த இயற்கையான சுன நீர் வரும். இந்த டவுன் கீழே தான் நம்ம அந்த சுன நீரை பார்ப்போம். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, சில்னஸ் எப்படி தான் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு கோல்டான தண்ணி. நீங்கள் அதில் காலை வச்சிங்கன்னா கால் உறைஞ்சிரும். அது நீங்கள் வந்தவங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தண்ணி நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்த காட்டில் வாழக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் சேர்த்து தான். இது நம்ம இங்கேயே நீங்கள் எல்லா வித அசுத்தம் பண்ணுற துணி குட்டிங்க உள்ளடைங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு இங்கே கண்டிப்பாக காட்டை நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது நம்ம பெரிய பாவம் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு போகாதீங்க. புண்ணியத்து பண்ணிவிட்டு போங்க. குளிச்சுட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் கூடவே, இங்கே விடக்கூடாது. இன்னும் எப்படியும் ஒரு 1 hour ட்ராவல் இருக்குங்க நம்ம ஐயனை பார்க்குறதுக்காக. அது அந்த காரணம் வரைக்கும் போகணும். ஒன்றும் இல்லைங்க, பொறுமையாக நம்ம ஏறணும். நமக்கு தேவையான உணவு லைட் வெயிட்டாக எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம உடம்புல எப்போவுமே நீர் சத்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சுன நீர் கிடைக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த தண்ணி வச்சு தான் ஏரியே இறங்கணும். அங்கங்கே வரும் தண்ணி, நம்ம அதை பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், அந்த மேகமூட்டமாக இருக்குங்க இல்லையா, அதுக்கு கீழே அந்த பக்கம் சென்டரில் தான் அந்த சிறுவாணி டேம் இருக்குது. தெரியுதுங்களா? அங்கே தான் சிறுவாணி டேம்.
ஒரு விஷயத்த சொல்கிறேன், எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம வெள்ளையங்கிரி ஏறுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 வீக்காவது கொஞ்சம் நடைப்பயிற்சியோ இல்லை வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து மலை ஏறணுன்னா கொஞ்சம் சத்தியமாக கொஞ்சம் கஷ்டம்தான். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே கஷ்டம்தான். கொஞ்சம் வயசான ஆளுங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சும்மா வீடியோ பார்த்துட்டு வந்து ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாதீங்க, கஷ்டம்தான். ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க. ஐயனை பார்க்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவனை பார்க்க தான் போக போகிறோம். அது அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. நம்ம ஆண்டவனை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அது காட்டுறேன் வந்து. டேய் ஃபோட்டோ எடு மச்சான். சாமி பார்த்துட்டு வரலவா? தெரியும்லாங்க. லேக் பத்து மணிக்கு கீழே இறங்கலாம் நினைச்சேன். 12 மணி நான் அந்த பக்கம் போய் 5G கிடச்சிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வியூ பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வழியாக வந்தீங்கன்னா கீழே லெஃப்டில் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இது கொஞ்சம் நம்ம கீழே டவுனில் இறங்கணும். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். கொஞ்சம் மோஸ்ட்லி சேஃப்டியாகவே வாங்க, பொறுமையாக இறங்கணும் கீழே நம்ம. அதோ அங்கே இருக்க பாருங்கள், அந்த கார்னர் தான் அந்த வியூ பாயிண்டில் நல்லா தெரியும். அது ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஒரு சிறுத்தை புலி மாதிரி ஒரு கல் இருக்கு இல்லையா, அந்த கல் தான் அது. அது கிட்ட போயிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வழியில் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கடை இருக்குங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு பொறுமையாக நீங்கள் இறங்கலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து தேவையான கடை இருக்குது, என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நீங்கள் அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் கலரை மண் இருக்கிறது பார்க்கலாம். இது வந்து திருநீர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய திருநீர். ஆனால் வந்து மார்னிங் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே சீக்கிரமாக இறங்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 or 12 o'clock வெயிலில் மாட்டிட்டோம். காலைல அதிகமான வெயில், காலைல வெறுங்காலில் இறங்க முடியல. அந்த அண்ணாலாம் வந்து கீழே இருந்து இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வராங்க. நம்மளுக்கு மேலே கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே இவங்க தான் கொண்டு வந்து தராங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.